உமாபதி ஜெயம் கோஸ் எச் சேர்மன் விருதுநகர் மாவட்டம். சவுக்கு சரக்கு சங்கருக்கு எனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன். சவுக்கு சங்கர், உனக்கு நாவடக்க தேவை. பைத்தியம் போல் எதையோ பேசிக்கொண்டு இருக்காதே. நீ மிஷா கண்ட தளபதி மாண்பு ஸ்டாலினை பற்றி பேசும் யோக்கியம் உனக்கு உண்டா? அரசு ஊழியர்களுக்கு வாரிசு வேலைவாய்ப்பு போல் கலைஞரின் நிலையில் என தளபதியை கூறும் சவுக்கு, உனது அப்பா உனக்கு கொடுத்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் பியூன் வேலையை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாத முட்டாள் அரைவேக்காடு சரக்கு சவுக்கு மீடியா என்ற பெயரில் மற்றவர்களை மிரட்டி பிழைப்பு நடத்தி உனக்கு கார், பங்களா, வீடு, சவுக்கு மீடியா நடத்த ஆபீஸ் எங்கிருந்து வந்தது? சவுக்கு, உனது அப்பா கொடுத்த அரசு வேலை லஞ்ச ஒழிப்புத்துறையில் அரசு வேலை பியூன் வேலையை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாத உனக்கு கார், பங்களா, பல ஆயிரம் கோடிக்கணக்கில் சொத்து எப்படி வந்தது? சவுக்கு, நீ பெரிய அரசு குடும்பத்தை சார்ந்தவனா? இல்லை ஜமீன் பரம்பரையா? மற்றவர்களை மிரட்டி பிழைப்பு நடத்தும் உனக்கு லஞ்சம், லாவணியம், மற்றவர்களை குற்றம் சொல்லும் யோக்கியதை உனக்கு உண்டா? மடுவான உனக்கு பெரிய இமயமலையான தளபதி ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம்? அரசியலில் முதிர்ச்சியும் மிஷா கைதியாக சிறைச்சாலையை அணிவித்த தியாகி, திமுகவில் பல ஆண்டுகள் இளைஞரணி செயலாளர், சென்னை மாநகர மேயர், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதல்வர், தற்போது இந்தியாவை திரும்பி பார்க்கும் வைக்கும் வெற்றி மேல் வெற்றி குவித்து தமிழகத்தில் 40 எம்பியை வெற்றி பெற்ற தமிழக முதல்வரை பற்றி பேசும் யோக்கியம் உனக்கு உண்டா? சிறைச்சாலைக்கு சென்றும் உனக்கு புத்தி வரவில்லை. தமிழக மக்கள் உன்னை பைத்தியம் என முடிவு செய்து விட்டனர். முதலியார் என ஜாதியை குறித்து பேசும் முட்டாள்தனமாக பேசும் பைத்தியம் சவுக்கு, இப்படி நீ தொடர்ந்து பேசினால் சவுக்கு உன்னால் தெய்வேந்திர சமூகத்துக்குத்தான் இழுக்கு அவமானம். வீரமிக்க தெய்வேந்திர சமூகத்தை உன்னுடைய பிழைப்புக்காக இழிவுபடுத்தாதே. இதே தேவையற்ற தளபதியையும் திமுகவும் விமர்சனம் செய்வதை நிறுத்தாவிட்டால் உனது உருவ பொம்மை விரைவில் எரியூட்டப்படும். வணக்கம், நன்றி. அது முதலியார் மாநாடு இல்லையா? முதலியார் மாநாடு தான். அது வந்து முதலியார் அந்த திருமணம் சம்பந்தம் முப்பெரும் விழான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, ஐசரி கணேஷ். சரி, ஐசரி கணேஷ் என்ன தேவேந்திர கூட வேலையா? இல்ல, அவரும் முதலியார். அப்புறம் இல்ல, அவங்களா கலந்துக்கிட்டாங்க. அவரும் மொழியாரு இவரும் மொழியாரு நடக்கிறது மொழியார் மாநாடுன்ற நீ. அது ஒன்றும் தவறல்ல. கட்சியே மொழியார் கட்சி. இப்போதான் வேற கம்யூனிட்டிட்ட போயிடுச்சு. திருப்பி ஒரு திராவிட முதலியார் ஒருவர் இருக்கிறார். ரெடி ஆயிட்டு இருக்காரு. கடந்த காலத்தில் மாப்பிள்ளைகள் கட்சியை கபலீகரம் செய்த வரலாறு அண்டை மாநிலத்திலேயே இருக்கிறது. இந்த மருமக என்ன பண்றாருன்னு பார்ப்போம். சரியா, என்ன சொல்லிட்டு டைவர்ட் ஆயிட்டோம். நம்ம ஆர்எஸ் பாரதிலாம் கூட இருந்தார். மாலை போடும்போது இருந்தார். என்ன சாதனை பண்ணிட்டாருன்னு இவருக்கு இவ்வளோ பெரிய மாலை? ட்ரீட்மெண்ட் தானே போயிருந்தீங்க ஸ்பெயினுக்கு, இதுக்கு எதுக்கே மாலை?